பறவைகள் பலவிதம். ஓகேங்களா, அதில் வந்து பறவைகளை பற்றி முழுக்க முழுக்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா பறவைகள் வந்துட்டு ஒரு இடத்துல தங்கி இருந்து இடத்துக்கு பேர் அப்படின்னா பல நாட்டு பறவைகள் வந்து தங்கும் இடத்துக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பறவைகள் புகலிடம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர் சரணாலயம்னு சொல்லலாம். ஓகேங்களா, உலகம் முழுவதிலிருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கி இருக்கும் இடத்துக்கு பேர் என்னங்க, பறவைகள் புகலிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ என்னென்னா நார்மலாக நம்ம தீபாவளி அப்படி என்ன ஒரு நோம்பினாலும் என்ன பண்ணுவோம்னா பட்டாசு வெடிப்போம் இல்லைங்களா. ஆனால் வந்துட்டு தீபாவளினாலோ பட்டாசு வெடிக்காமல் அல்லது ஊர் அதாவது எந்த ஃபங்க்ஷன்னாலோ மற்றலோ அதெல்லாம் தட்டாமல் எந்த ஒரு இதுவும் சத்தமும் எழுப்பாமல் ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அது எந்த ஊருன்னா வந்துட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற குந்தன்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர் தாங்க வந்துட்டு அதாவது எந்த ஒரு சத்தமே இல்லாமல் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு எந்த ஒரு சத்தத்தையும் எழுப்பாமல் ரொம்ப அமைதியாக இருக்கிற ஊர் வந்துட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற குந்தன்குளம் அப்படிங்கிற ஊரில் தான் வந்துட்டு சத்தமே வந்துட்டு எழுப்புறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற குந்தன்குளம் அப்படின்ட்டு காரணம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற ஏரி பார்த்திங்கன்னா பறவைகளோட புகலிடமாக திகழ்கிறதுனால அந்த பறவைகளுக்கெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி சத்தம் வெடிக்காமல் இருக்கிறாங்க. இப்போ என்னென்னா பறவைகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரே இடத்துல இருக்காதுங்க. இப்போ என்ன ரொம்ப வெயில் அடிச்சதுன்னா கோடை காலம், ரொம்ப மழை பெஞ்சதுன்னா மழைக்காலம், ரொம்ப பனி அடிச்சதுன்னா பனிக்காலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்படி ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஒரு இடத்துல இருந்து அது இன்னொரு இடத்துக்கு வந்து போயிட்டு அது சூழ்நிலை சரியானதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பறவை வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு என்னென்னா உணவு இருப்பிடம் அப்புறம் தட்பவெப்பநிலை இனப்பெருக்கம் அந்த ஒரு 4 காரணத்திற்காக பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி தன்னோட இடத்துக்கே வர்றது பார்த்திங்க அப்படின்னா வலசை போதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு நியூ இது கொடுத்துருக்குறாங்க. நிலத்திலையுமே வாழும், உப்பு அதிக அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும், கடும் வெப்பத்தையும் தாங்கிக் கொள்ள ஒரு பறவை எது அப்படின்னா வந்துட்டு பூநாரை. பூனா என்னங்க, நிலத்துலேயும் பூ இருக்குது நீரிலையும் பூ இருக்குது. ஸோ பூநாரை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது என்னென்னா நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் இருக்கும், கடும் வெப்பத்தையுமே வந்துட்டு தாங்கக்கூடிய ஒரு பறவை பார்த்திங்க அப்படின்னா பூநாரைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பறவை வந்துட்டு அதாவது பருவநிலை மாற்றத்தை உணர்ந்து சீக்கிரம் உணர்ந்துடும். அந்த பறவை வந்துட்டு பறக்கிறத இடம் மாறதை பொறுத்தே வந்துட்டு இன்றைக்கி மழை பெய்யும் போல் இருக்குது அப்படின்னு முன்னோர்கள் வந்துட்டு கூறிடுவாங்களாம். அந்த அளவுக்கு வந்துட்டு அது வந்துட்டு தட்பவெப்பநிலையை வந்து நல்லா அறிஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது பறவைனால நம்மளுக்கு இன்னொரு என்ன அப்படின்னா வந்துட்டு அது பழங்களை சாப்பிட்டு அது ஒரு இடத்துலேருந்து பழங்களை சாப்பிட்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் அதை தூக்கி அதாவது இன்னொரு இடத்துல போட்டுறதுனால அந்த இடத்துல வந்துட்டு மரம் வளரும். ஓகேங்களா, இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக வந்துட்டு மரம் செடிகளை கொடிகளை வந்துட்டு பரப்பும் வேலையை வந்துட்டு பறவை வந்துட்டு செய்யுது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அது வந்துட்டு நம்மளுக்கு உழவனோட நண்பனாக இருக்குது. அது எப்படின்னா வந்துட்டு வயல்வெளியில் இருக்கிற பூச்சிகள் இருக்குதுங்களா, வயல்வெளியில் பயிர்களை தாக்கும் பூச்சிகள், வண்டுகள் ஆகியவற்றை வந்து சாப்பிட்றதுனால இது வந்து பறவைகளுக்கு வந்துட்டு உழவர்களுக்கு நண்பனாகவும் இருக்குது. பறவைகள் வந்துட்டு உழவர்களுக்கு நண்பனாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நம்ம நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பறவைகள் இருக்குது அப்படின்னா 2400 பறவைகள் இருக்குதுங்க. நாலடியால் எவ்வளோ பாடல் இருக்குதுங்க, 400 பாடல். அதுக்கு முன்னாடி 2 சேர்த்துனீங்க அப்படின்னா அவ்வளோ பறவைகள் வந்துட்டு நம்மளோட நாட்டில் மட்டும் இருக்குதுங்க. ஓகேங்களா, இது எப்படி ஞாபகம் வச்சு நீர்நிலையில் வாழும்போது சமவெளியில் வாழ்கிறது எடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா நீர்நிலையில் அதாவது சமவெளியில் வாழ்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இது எல்லாமே சமவெளி தாங்க. ஸோ சிட்டுக்குருவி இருக்குது இல்லைங்களா, அது நம்மளோட இதில் தான் வரும். காகம் பார்த்திங்கன்னா நம்மளோட இதில் தான் வரும். குயில் பார்த்திங்கன்னா நம்மளோட இதில் தான் வரும். பனங்காடை அப்படின்னா பனைமரம் எங்கேங்க சமவெளியில் தான் இருக்கும். ஓகேங்களா, பனைமரம் சமவெளியில் தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தூங்குறது என்னங்க, நம்ம சமவெளியில் தான் தூங்குவோம். ஏசோஸில் இருக்கிற இடத்துல தூங்குவோமா, தூக்கணாங்குருவிங்கிறது சமவெளியில் தான் இருக்குங்கிறது மாதிரி நான் வச்சுக்கேன். ஓகே, மஞ்சள் சிட்டு மின் சிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்துட்டு மலை பிரதேசத்தில் வாழ்கிறதுன்னு சொல்லுவாங்க. மஞ்சள் சிட்டு மட்டும் வந்துட்டு சமவெளியில் வாழ்கிறது. ஓகேங்களா, செங்காகம் கருங்காகத்தை தான் நம்ம பார்த்துருக்கோங்க. வித்தியாசமாக செங்காகம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது சமவெளியில் வாடுதுன்னு சொல்லி. சுடலை
சுடலை குயில். குயில் நார்மலாக என்னங்க, சமவெளியில் தான் வாழும், நம்மளோட இதில் வாழ்கிறது. சுடலை குயில்னு சொல்லி பனைமரம் அப்படிங்கிறது நான் வச்சுட்டு பனங்காடை வந்துட்டு சமவெளியில் வாழும்னு சொல்லி. தூக்கணாங்குருவி பார்த்திங்கன்னா சமவெளியில் வாழும்னு சொல்லி. தூங்குறது பார்த்திங்கன்னா சமமான இடத்துல தான் தூங்கும். ஓகேங்களா. கொக்கு நார்மலாக எங்கள் மீனை பிடிக்கிறதுக்கு வந்து நீர்நிலையில் தானங்க வாழும், அதனால் நீரில் வாழ்கிறதுன்னு சொல்லி. தாழைக்கோழி பவளக்காளி அந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா கால் இருக்கிறது, அதாவது உறுப்பை வந்துட்டு ஒன்றா வச்சிட்ருக்கிறது, ஆனால் வந்து எந்த ஒரு ஆயுதமே இல்லாமல் இருக்கிறது வந்து இந்த ரெண்டு தாங்க. தாழைங்கிறது தலை நான் வச்சுட்டு, தாழைக்கோழி பவளக்காளி இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆயுதம் இல்லாமல் உறுப்பை வச்சுட்டு நீர்நிலையில் இருக்கிற இது இந்த ரெண்டு மட்டும்தான். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, அரிவாள் மூக்கன். அரிவாள்ங்கிறது பார்த்திங்கன்னா ஆயுதம், அதோட மூக்கன் சேர்ந்துட்டு இது நீர்நிலையில் வாழ்கிறது. ஓகேங்களா. கரண்டிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆயுதம், வாயன் அப்படிங்கிறது ஒரு உறுப்பு, அதுவும் பார்த்திங்கன்னா நீர்நிலையில் வாழ்றது. ஊசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆயுதம், வாள்ங்கிறது ஒரு உறுப்பு, அதுவும் பார்த்திங்கன்னா நீர்நிலையில் வாழ்கிறது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஆயுதங்களை வச்சுட்டு தன்னோட உறுப்பை வந்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா நீர்நிலையில் தான் வாழும். ஓகேங்களா. உறுப்பையும் ஒரு இதாக வச்சுருக்குது. ஆனால் இந்த தாழைக்கோழி பவளக்காளி இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டும் மட்டும்தான் வந்துட்டு ஆயுதமே இல்லாமல் உறுப்பை மட்டும் வச்சுருக்கிறது, அப்படி நீர்நிலையில் வாழ்கிறது அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கீழேயும் பார்த்திங்கன்னா மற்றது காளி அப்படிங்கிறதெல்லாம் வரும், அதை வச்சுட்டு கால் வச்சுட்டு கூட சொல்ல முடியாது. அதனால் நான் சொல்கிறேன், தாழைக்கோழி பவளக்காளி மட்டும் நீர்நிலையில் வாழ்கிறது. அடுத்தது ஆற்று உள்ளான் அப்படிங்கிறதுலையே அது வந்து ஆற்று அப்படிங்கிறது வந்து நீரில் தான் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சலாம். அடுத்தது முக்குளிப்பான். முக்குளிக்கிறது எதுங்க, நீரில் தான் முக்குளிப்பாங்க, அதனால் அதுவும் நீர்நிலையில் இருக்கிறதுன்னு சொல்லி பாருங்கள். நாரை பார்த்தீங்க அப்படின்னாலும் கொக்கு நாரையெல்லாம் ஒரே மாதிரி தான், ஸோ அதுவும் நீரில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா. அடுத்தது மலைகளில் வாழ்கிறது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே இல்லாமல் சமவெளி இதில் இல்லாமல் எது இருக்குதோ அதெல்லாம் மலையில் வாழ்கிறது. ஓகேங்களா. இருவாச்சி சும்மா பார்த்துக்கு மட்டும் வச்சுக்கோங்க. இருவாச்சி, செந்தலை பூங்குருவி, மின்சிட்டு, கருஞ்சின்னான், நீலகிரி நெட்டைக்காளி, பொன்முதுகு, மரங்கொத்தி, சின்னக்குருவான், கொண்டை உளவாரன், ராசாளி பருந்து, பூமநாந்தை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மலையில் வாழ்கிறது. ஓகேங்களா. இதுங்க 2400 பறவைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். பறவைகள் பார்த்திங்கன்னா 5 வகையாக பிரிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். தேனை குடித்து வாழும் பறவைகள், பழத்தை உண்டு வாழும் பறவைகள். தேனை ஃபஸ்ட்டு பூவாக இருக்கும்போது தேனை குடிக்கும், அதுக்கப்புறம் பழமானதுக்கப்புறம் பழத்தை உண்ணும், அதுக்கப்புறம் அது பழத்தை வந்து பூச்சி தின்ன வரும்போது அதையும் உண்ணும், அதுக்கப்புறம் அதை வேட்டையாடி உண்ணும், அதுக்கப்புறம் அது செத்ததுக்கப்புறம் இறந்தது உண்டு வாழும். ஓகேங்களா. அந்த மாதிரி பறவைகள் வந்து சில கூடு கட்டி வாழ்கிறத பார்க்கலாம். தூக்கணாங்குருவி கூடு கூட வந்து கூடு கட்டி வாழ்கிற ஒரு பறவை தான். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற அதாவது குந்தன்குளம் மாதிரியே வந்துட்டு நம்மளும் வந்துட்டு பட்டாசு வெடிக்காமல் பறவைகளை வந்துட்டு நம்ம வந்து புகலிடத்தை வந்து பாதுகாப்பாக அதாவது நிம்மதியாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு என்னென்ன ஊரில் வந்துட்டு பறவைகள் சரணாலயம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். வடகரி அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கும் இல்லைங்களா, வடகரிங்கிறதுக்கு பதிலாக வேடகரி அப்படின்னு சொல்லிட்டு நாமிச்சுங்க. வேடகரின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடகரி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நாமிச்சுங்க. ஓகேங்களா. அப்படி வந்துட்டு வேடந்தாங்களும் கரிக்கிலையும் காஞ்சிபுரம் மாவட்டம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சிக்கு கஞ்சிக்கு இல்லாமல் சித்திரை மாதம் மேலே போய் ராமநாதபுரம் மாவட்டம் போனாங்களாம், மேல் நோக்கி போய் ராமநாதபுரம் மாவட்டம் போனாங்களாம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. கஞ்சிக்கு இல்லாமல் நார்மலாக ராமநாதபுரம் மாவட்டம் என்னங்க, சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டமெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாத ஒரு ஊர். ஸோ அதனால் கஞ்சிக்கு இல்லாத சித்திரை மாதம் மேல் நோக்கி போய் ராமநாதபுரம் மாவட்டம்காரங்க போனாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி கூட நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பழவேற்காடு அப்படின்னா வந்துட்டு இருக்கிறதுலையே பழமையான ஒரு கவிஞர் யாருங்க, திருவள்ளுவர் தாங்க. ஸோ பழவேற்காடு அப்படின்னா வந்துட்டு திருவள்ளூர் மாவட்டம், பழவேற்காடு அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. உதயமாத்தாண்டம் அப்படின்னா வந்துட்டு திருவாரூரில் தாங்க கலைஞர் பிறந்தாருன்னு நினைக்கிறேன். திருவாரூரில் கலைஞர் பிறந்தார். அவரோட இது பார்த்திங்கன்னா உதயசூரியன். ஸோ திருவாரூர் மாவட்டம் உதயசூரியன் உதயமாத்தாண்டம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. வடுவூர் பார்த்திங்கன்னா வடுவூர் தஞ்சாவூர் ரெண்டுமே ஊரில் முடியும். வடுவூர் தஞ்சாவூர். ஓகேங்க.
அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட சின்ன வயசுலலாம் பார்த்திங்க இப்போ தான் ஃபேன் ஷர்ட் போடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா என்ன பண்ணுவாங்கன்னா கரை வேட்டி தான் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ கரை வேட்டியை வச்சுட்டு பெரம்பு வச்சுட்டு தான் அடிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கரை வேட்டி கட்டிட்டு பெரம்பு வச்சு அடிக்கிறாங்கன்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஸோ கரை வேட்டி வந்துட்டு பெரம்பலூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. வேட்டங்குடி, வேட்டு அப்படின்னாவே என்னங்க, சிவகங்கை. வேட்டுனாவே என்னென்னா வெடிக்கிறதுன்னு அர்த்தம். வேட்டு வைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்களா, வெடி வைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வேட்டங் அப்படின்னாவே சிவகங்கை மாவட்டம் தான் வெடிக்கு ஃபேமஸ். ஸோ வேட்டங்குடினாவே சிவகங்கை. வெள்ளோடு, ஈரோடு, இந்த ரெண்டுமே ஓடுல முடியுது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குந்தன்குளம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குன்னு ஆல்ரெடி பார்த்தோம், அது மறக்கவே கூடாதுங்க. அடுத்தது கோடியக்கரை அப்படின்னா வந்துட்டு கரை எங்கெங்க இருக்கும், கரையில் கோடியக்கரையில் என்னங்க அதுக்கு இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டினம் பாக்கம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நாகப்பட்டினம். ஓகேங்களா? கோடியக்கரை அப்படின்னாவே வந்துட்டு கோடிக்கரையில் என்ன ஊர் இருக்குங்க, பட்டினம் பாக்கம்ங்கிற ஊர் தான் இருக்கும். அதனால் நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள டேஸ் என்னும் சிற்றூரில் குந்தன்குளம் அப்படிங்கிற சிற்றூரில் பார்த்திங்கன்னா பறவைகள் புகலிடமாக உள்ளது. உலகம் முழுவதும் இருந்து பல பறவைகள் வந்து தங்கியிருக்கும் இடத்திற்கு பெயர் பறவைகள் புகலிடம் அல்லது சரணாலயம். புகலிடம் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வெயில் சுட்டரிக்கும் காலத்தை கோடை காலம் என்கிறோம். மனிதர்களின் நல்ல நண்பன் பறவை. அவங்க தான் வந்துட்டு பூச்சி, வண்டு இதெல்லாம் வந்துட்டு சாப்பிடுவாங்க. ஸோ பழவேற்காடு என்னும் சிற்றூர் அமைந்துள்ள மாவட்டம். பழவேற்காடுங்கிறது பழசு. ஸோ திருவள்ளுவர் தான் பழைய கவிஞர். ஸோ திருவள்ளூர். தென் சமவெளி மரங்கள் வாழும் பறவை பார்த்திங்கன்னா சமவெளியில் என்னங்க, மஞ்சள் சிட்டு. ஓகேங்களா? மஞ்சள் சிட்டு. ஊசி வாள்ங்கிறது பார்த்திங்கன்னா ஆயுதம் ப்ளஸ் வால், இது நீர்நிலையில் வாழ்கிறது. ஓகேங்களா? தென் பூமநாந்தை அப்படிங்கிறது மலையில் வாழ்கிறது. நீர்நிலையில் வாழும் பறவைகள் பார்த்திங்க அப்படின்னா நாரை தான் நீர்நிலையில் வாழுது. தூக்குனாங்குருவி தூங்குறது எங்கேங்க, சமநிலையில் தான். இருவாச்சி வந்து மலையில் இது பண்ணுறது. ஓகேங்களா? மின்சிட்டு வந்து எந்த பகுதியில் வாழுங்க, மின்சிட்டு மலைகளில் வாழும். ஓகேங்களா? பாம்புகள் அப்படிங்கிற தலைப்பு கீழே பாம்பை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஓகேவா? இப்போ என்னென்னா பாம்பினம் பார்த்தீங்க அப்படின்னா மனித இனம், அதாவது உலகில் மனித இனம் தோன்றுவதற்கு 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பாம்பினம் வந்துட்டு தோன்றிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே வந்துட்டு பாம்பினம் வந்துட்டு தோன்றிடுச்சு. மனிதன் தோன்றதுக்கு முன்னாடியே பாம்பு தோன்றியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு இருக்கிறதுலையே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நஞ்சு வாஞ்சது என்ன, ராஜநாகம் அப்படின்னு. ராஜா அப்படின்னாவே என்னங்க, ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க, தென் ரொம்ப நீளமாக இருப்பாங்க. அதாவது எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து ராஜா வந்துட்டு எல்லாத்தில விட பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுதாங்க இங்கே சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் ராஜநாகம் தான் வந்துட்டு உலகிலேயே மிக நஞ்சுமிக்க பாம்பு, மிக நீளமான பாம்பு. நஞ்சுமிக்கது, நீளமான பாம்பு, 15 அடி வரைக்கும் அதாவது நீளமுடையது, 15 அடி நீளமுடையது, கூடு கட்டி வாழும் ஒரே வகை பாம்பு. ஓகேங்களா? மற்ற பாம்புகளை கூட உணவாகி உண்ணும். ஓகேங்களா? ராஜாங்கிறதே பவர்ஃபுல்லானது. ஸோ ராஜநாகம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நஞ்சுமிக்க ஒரு பாம்பு, நீளமான பாம்பு, 15 அடி வரைக்கும் நீளமாக இருக்கும், கூடு கட்டி வாழக்கூடிய ஒரே பாம்பு வகை. பாம்பு எங்காச்சும் கூடு கட்டி வாழுமாங்க? ஆனால் இந்த பாம்பு வந்துட்டு கூடு கட்டி வாழும் வகை இது ராஜநாகம். மற்ற பாம்புகளை கூட உணவாக உண்ணும். ஓகேங்களா? இதை பற்றி வந்து ஒரு பொண்ணு வந்துட்டு தன்னோட கிண்டி பாம்பு பண்ணைக்கு வந்துட்டு போகிறதுக்காக முன்னாடி பாம்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தன் அண்ணங்கிட்ட உரையாடல் பண்ணுற மாதிரி இருந்திருக்குங்க. ஓகேங்களா? பாம்பு பார்த்தீங்க அப்படின்னா உலகில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாம்பு இருக்குன்னா 2750 பாம்புகள் இருக்குது. உலகிலேயே 2750 பாம்புகள் இருக்குது. அதில் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 244 வகை பாம்பு இருக்குது. ஓகேங்களா? 644 என்னங்க, சடகோ செஞ்ச கொக்குனோட எண்ணிக்கை. 244 வந்து பாம்புனோட எண்ணிக்கை, அதாவது இந்தியாவில் இருக்கிற பாம்புகளோட எண்ணிக்கை. ஓவராலாக உலகத்தில் பார்த்திங்கன்னா 2750, இந்தியாவில் பார்த்திங்கன்னா 244. ஓகேங்களா? அதில் 52 வகை தான் வந்துட்டு நஞ்சு இருக்கிறது. ஓகேங்களா? 2750 வகை பாம்பு உலகில் இருக்குது. 244 பாம்பு பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிறது. அதில் 52 வகை பாம்பு பார்த்திங்கன்னா நஞ்சுள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாம்புகள் வந்துட்டு பல் எப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு வளைஞ்சு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வளைஞ்சு எதுக்காக இருக்குது அப்படின்னா பாம்புனோட இறையை வந்துட்டு வெளியில் தப்பு விடாது இருக்கிறதுக்காகவோ, இறையை வந்துட்டு அப்படியே மிழுங்கிறதுக்காகவோ வந்துட்டு பாம்புனோட பற்கள் வந்துட்டு உள்நோக்கி வளைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க.
பாம்புகள் வந்துட்டு இறையை மென்று திங்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இறைய பாம்புகள் மென்று திங்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாம்பு பால் குடிக்குமான்னு சொல்லி கேட்டால் பாம்பு பால் குடிக்காதுங்க. ஓகேங்களா, பாம்பு வந்து பால் குடிக்காது. பாம்பு விழுங்குற எலி தவளையில் இருக்கிற உடம்புல இருக்கிற நீர்ச்சத்தே வந்து அதுக்கு போதுமானது. பாம்பு பாலெல்லாம் குடிக்காதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாம்புனோட தலையில் இருக்கிற மாணிக்க கற்கள் இருக்குது இல்லைங்களா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு பொய்யான விஷயம். பாம்புக்கு தலையில் மாணிக்க கற்கள் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பாம்பு வந்துட்டு தலையில் மாணிக்க கற்கள் எல்லாம் கிடையாது. நல்ல பாம்பில் இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் பொய். அடுத்தது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு வந்து நச்சு வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா கடிக்கிறதுக்காக வச்சுருக்கிறது இல்லைங்க. சாப்பிட்ற இறையை கொல்றதுக்காகவும் அது ஜீரணமாகறதுக்காகவும் தான் வந்து தன்னோட பற்களில் வந்துட்டு நஞ்சுகளை வச்சுருக்குது. ஏன் அப்படின்னா வந்துட்டு இறையை கொல்றதுக்காகவும் தான், பிடிக்கிற இறையை கொல்றதுக்காகவும் அது வந்து அதாவது அது சாப்பிட்ட இறையை செரிப்பறதுக்காகவும் தான் வந்துட்டு பாம்பு வந்துட்டு பல்லில் வந்து நஞ்சு வச்சுருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா பாம்பை வந்துட்டு கொன்னா இன்னொரு பாம்பு பழி வாங்க வரும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பொய்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பாம்பு கொன்னா அதில் இருக்கிற ஒரு வகையான வாசனை திரவம் வெளியே வரும். அந்த வாசனை திரவத்தை நோக்கி தான் மற்ற பாம்புகள் வெளியே வருதோ தவிர மற்றபடி பழி வாங்கிறதுக்காக மற்ற பாம்பு வரதில்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பாம்புக்கு வந்து காது வந்து அவ்வளவா வளர்ச்சி அடையலைன்னு சொல்கிறாங்க. பாம்புனோட காது பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா வளர்ச்சி அடையலைன்னு சொல்கிறாங்க. காற்றில் வரும் ஓசையை வந்துட்டு அதனால் பாம்புனால் கேட்க முயலாதுன்னு சொல்கிறாங்க. தரையில் ஏற்படும் அதிர்வுகளை கொண்டு தான் வந்துட்டு பாம்பு வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பாம்புனோட காது வளர்ச்சி அடையவில்லை. அது காற்றில் வர ஓசைகளை வந்து அதனால் சரியாக கேட்க முடியாது. அது வந்து தரையில் இருக்கிற அதிர்வு மூலமாக தான் முன்னெச்சரிக்கையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மகுடி பார்த்தீங்கன்னா கேட்டு பாம்பு அசைகிறதுங்கிறது வந்துட்டு மகுடி அசைக்கிறவங்கள கண்ணால் பார்க்குது. மகுடி அசைவதை போலவே வந்துட்டு பாம்பு அசைந்தாடுது, அவ்வளோதாங்க. அந்த பாட்டுக்கெல்லாம் வந்து அசைஞ்சாடல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பாம்பு வந்து அடிக்கடி வெளியில் வந்து நாக்கை நீட்டி இது பண்ணுதுங்களா, அது எதுக்காகனா சுற்றுப்புறத்தின் வாசனையை அறிவதற்காகத்தான் வந்துட்டு வெளியில் வந்து பாம்பு நீட்டிட்டு இருக்குதுங்க. ஸோ பாம்பு நீட்டுறதுக்கான காரணம் என்னங்க, சுற்றுப்புறத்தினோட வாசனை அறியறதுக்காக தான் பாம்பு வந்து நாக்கை வந்து வெளியில் நீட்டிட்டு இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா பாம்பு பார்த்திங்கன்னா உழவனோட நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, எதனால் அப்படின்னா எலியெல்லாம் வந்துட்டு பாம்பு சாப்பிட்றதுனால எலி என்ன பண்ணுங்க, வயல் இருக்கிற பயிரெல்லாம் அழிக்கும் இல்லையா, அதை போய் பாம்பு சாப்பிட்டுச்சு. இந்த எலியை போய் பாம்பு சாப்பிட்டுச்சுன்னா எலியை வந்து தொல்லை குறையும் இல்லையா, அதனால் பாம்பு வந்துட்டு உழவரோட நண்பன் சொல்கிறாங்க. ஓகேங்களா, உழவரோட நண்பன். பாம்பு இல்லைன்னா அப்போது நம்மளோட நிலைமை யோசிச்சு பாருங்க, வயலெல்லாம் எப்படி எலி சாப்பிட்ருன்னு சொல்லிப்பாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல பாம்பு இருக்குதுங்களா, நல்ல பாம்புங்கிறது நல்ல பாம்பு இருக்கிறனால தான் அது வந்து நல்ல மருந்து கொடுக்குதுங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ நல்ல பாம்புனோட நஞ்சு என்ன பண்ணுதுங்கன்னா அதனோட நஞ்சு பார்த்திங்கன்னா நல்ல பாம்புக்கு வந்து கோப்ரான்னு சொல்லி பேருங்க. ஓகேங்களா, கோப்ராக்சின் அப்படின்னா வந்து அதுலேருந்து தயாரிக்கிற மருந்துக்கு பேர் கோப்ராக்சின் அப்படிங்கிற வலிநீக்கிங்க. அது ஒரு வலிநீக்கி. நல்ல நச்சு கோப்ராக்சின் என்னும் வலிநீக்கி தயாரிக்க பயன்படுது. ஓகேங்களா, நல்ல பாம்பாக இருக்கிறனால தான் வந்து வலிநீக்கியை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா பாம்புகளுக்கு தோலுக்காக பாம்புகள் கொல்லப்படுவதை தடுக்கிறதுக்காக வனவிலங்கு சட்டம் எப்போ ஏற்றுதுங்க, 1972 வனவிலங்கு சட்டம் ஏற்றப்பட்டது. வனவிலங்கு சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு 1972. அதில் வந்துட்டு வனவிலங்கு சட்டம் ஏற்றப்பட்டிருக்குது. அந்த வனவிலங்கு சட்டத்தின்படி பாம்புகள் வந்து தோலுக்காக பாம்புகள் கொல்லப்படுவது வந்து தடுக்கப்பட்டிருக்குது அது மூலமாக. ஓகேங்க, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு வந்து தானாக போய் யாரையும் கடிக்காதுன்னு சொல்கிறாங்க. பாம்புக்கு ஏதோ ஒரு இடையூறு செஞ்சாதான் வந்துட்டு கடிக்கும்னு சொல்கிறாங்க. பாம்பு வந்துட்டு தானாக போய் எதையும் கடிக்காது, ஏதோ ஒரு இடையூறு செஞ்சாதான் கடிக்கும்னு சொல்கிறாங்க. பாம்பு கடித்த இடத்துல என்ன பண்ணுன்னா அசையாமல் வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. அது மேலே கட்டு போட்டு அதனோட விஷம் வந்து மேலே ஏறாமல் பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் விஷமுறிவு, அதாவது நச்சு முறிவு வந்து மருந்து வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. கட்டு போட்டு அருகில் இருக்கிற மருத்துவமனைக்கு அழைத்து செல்லணும். நச்சு முறிவு மருந்து வந்து கொடுக்கப்பட வேணும்னு சொல்கிறாங்க. பாம்பை கண்டா இனிமேல் அடிக்க வேண்டாங்க, நீங்கள் யாரும் பார்த்தீங்க அப்படின்னா துன்புறுத்தாத வரைக்கும் அது யாரையும் கடிக்காதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் இதில் சொல்லியிருப்பாங்க. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து வந்துட்டு, அதாவது இலக்கணம், தமிழ் இலக்கணம் படிக்க விருப்பத்தை உண்டாக்குதுன்னு சொன்னவர் யாருங்க, கெல்லட். ஓகேங்களா,
தமிழில் முதல் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 30ங்க. எதுங்க? உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18. அதாவது உயிரெழுத்துனா என்னங்க? அ இ உ தான் உயிரெழுத்துங்க. மெய்யெழுத்து பார்த்தீங்கன்னா இக்கு இஞ்சு இச்சு இட்டு இதுதான் வந்து மெய்யெழுத்து. ஸோ இந்த எல்லா எழுத்தும் சேர்ந்து தான் முதல் எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் 30. ஏன்னா மற்ற எழுத்துக்கள் உருவாக இந்த 2 எழுத்தும் காரணமாக இருக்கிறனால, இந்த 30 எழுத்துக்கள் காரணமாக இருக்கிறனால இவங்க முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அண்ணா அப்படிங்கிறதுல ஆங்கிறது உயிரெழுத்து, இன்னுங்கிறது மெய்யெழுத்து, நாங்கிறது வந்து உயிரும் மெய்யும் சேர்ந்து நாங்கிறது என்னங்க? இன் குட்டல் ஆ அப்படிங்கிறதா வந்துட்டு நான் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ இன்னுங்கிறது மெய்யெழுத்து, ஆங்கிறது உயிரெழுத்து, இந்த ரெண்டையும் சேர்த்துனதா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ உயிர்மை எழுத்துக்கள் எவ்வளோங்க? 216 எழுத்துக்கள் வந்துட்டு உயிர்மை எழுத்துக்கள் இருக்குது. ஸோ மொத்தமாக தமிழ் எழுத்துக்கள் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மை எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1, மொத்தமாக தமிழ் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 247 தமிழ் எழுத்துக்கள் வந்துட்டு இருக்குது. இதில் குறில் என்னங்க? ஆல்ரெடி பார்த்ததா அ இ உ ஏ ஓ அப்படிங்கிறது 5ம் பார்த்தீங்கன்னா குறில் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. ஆ இ உ ஏ ஐங்கிறது குறில் எழுத்து தான், அவுங்கிறது குறில் எழுத்து தான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, மனம் குட்டல் உண்டு அப்படின்னா மனம் உண்டு, சிலர் குட்டல் அழுவார்னா சிலர் அழுவார், புகழ் குட்டல் இழந்தேன்னா புகழ் இழந்தேன், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேன்னு சொல்லுவாங்க. தமிழ் அழகு தமிழ் குட்டல் அழகு, மலரடி மலர் குட்டல் அடி, தேனருவி தேன் குட்டல் அருவி. ஓகேங்களா? அடுத்தது அதாவது ஞாலம் அப்படின்னா வந்துட்டு உலகம், வன்மை அப்படின்னா கொடை, இந்த ரெண்டு சுழி இன் வந்துச்சுன்னா கொடை, அதாவது 3 சுழி இன் வந்துச்சுன்னா கொடை, 2 சுழி இன் வந்துச்சுன்னா கொடுமை. ஓகேங்களா? 3 சுழி இன் வந்தாச்சா கொடை, அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கொடை அப்படின்னு சொல்லி நான் அமைச்சுங்க. ஸோ 3 சுழி இன். ஓகேங்களா? தன்னிலை மெய்மயக்கம், உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னா வந்துட்டு இப்போது இக்குன்னு ஒரு எழுத்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது பக்கத்தில் கா வந்துச்சுனாவோ, இச்சுன்னு எழுத்து அது தொடர்ந்து இச்சா சா அந்த மாதிரி வந்துச்சுனாவோ தன்னோட எழுத்துக்களே வந்துட்டு கூட வர்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது வந்துட்டு தன்னிலை உடல்நிலை மெய்மயக்கம். தன்னோட இதே வந்துட்டு அது என்ன எழுத்துக்கள்னா இக்கு இச்சு இத்து இப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னிலை, அதாவது உடல்நிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னா வந்துட்டு வேறு எழுத்துக்கள் வரும். இல்லு அப்படிங்கிற எழுத்துல பார்த்தீங்க அப்படின்னா வேறு எழுத்துக்கள் வரும். எக்ஸாம்பிள் சார்பு, வால், இல்கை அப்படின்னு வால் இல்லுக்கு அப்புறம் இக்கு வருது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேற்றுநிலை மெய்மயக்கம். ரெண்டுமே வருது. உடல்நிலை மெய்மயக்கமாகவும் இருக்கும், வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இன்னு. ஓகேங்களா? குற்றம் அப்படிங்கிறது ரெண்டுலேயுமே இன்னு வருது. மேற்குள்ள பார்த்திங்கன்னா வேறு ஒன்று வருது. ஓகேங்களா? அன்னம் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா இன்னா வருது. அன்புங்கிறதுல பார்த்திங்கன்னா வேறு வருது. ஸோ இன்னு பார்த்திங்கன்னா வேற்றுநிலை. ஓகேங்களா? வேற்றுநிலையும் வரும், உடல்நிலையும் வரும். ஓகேங்களா? மனிதர் வேட்டையாட காரணம் தந்தம் இது தேவையில்லை. உலகம் எப்படமடைய காரணம் வண்டியின் புகை, ஆறுகள் மாசடைய காரணம் தொழிற்சாலையின் கழிவு, மழை குறைய காரணம் காடுகள் அழிப்பு. ஓகேங்களா? இதில் வந்துட்டு கூரம் நடராசர் செப்பு திருமேனி தமிழர் உலக கலைக்கு மாபெரும் எடுத்துக்காட்டாய். கூரம் நடராசர் செப்பு திருமேனி வந்து பழந்தமிழர் உலக கலைக்கு அது ஒன்று தான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தெரிஞ்சுது. ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் இதெல்லாம் பாரதியாரோடதுங்க. ஓகேங்களா? கொக்கு என்னங்க? நீல வர்றது. மஞ்சள் சிட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் சிட்டு நம்மளோடது, அதனால் வந்துட்டு சமவெளி. இருவாச்சிங்கிறது மலையில். காகம் நம்மளோட வர்றது, அதனால் இது. தாளைக்கோழிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நீர். மின்சிட்டு அப்படிங்கிறது மலை. சுடலை குயிலுங்கிறது நம்மளோட வாழ்கிறது. ஸோ அது வந்து சமவெளி. ஸோ பொன்முதுகு பார்த்திங்கன்னா மலை. கரண்டிங்கிறது பார்த்திங்கன்னா ஆயுதம். வாயன்கிறது வந்து ஸோ நீர். மரங்கொத்தி பார்த்திங்க அப்படின்னா மலை. பனங்காடை பார்த்திங்கன்னா பனமரம் வந்துட்டு சமவெளியில் தான் வளரும். ஸோ சமவெளி. கருஞ்சின்னான்னு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு மலை. தூக்கணாங்குருவி தூங்குறது என்னங்க? சமதளமானது தான் பார்ப்போம். பவளக்காளி பார்த்திங்க அப்படின்னா நீர்நிலை. தென் ஊசிவாழ்வாத்தூர் நீர்நிலை. ஓகேங்களா? நாலடியார் நூலின் ஆசிரியர் யாருங்க அப்படின்னா வந்துட்டு யாருங்க? நாலடியார் சமண முனிவர். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயம் இங்கே பொறுத்தளவு 13. கூடுகட்டி வாழும் பாம்பு பார்த்திங்க அப்படின்னா என்னங்க? ராஜநாகம் தான் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கிறது. ஓகேங்களா? நலவாம்பில் வெறும் கோப்ராக்சின் மருந்து மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நலவாம்பு நச்சிலிருந்து எடுக்கப்படும் மருந்து பார்த்திங்கன்னா கோப்ராக்சின் என்னும் மருந்து பார்த்திங்கன்னா
வழிநீக்கியாக பயன்படுது. தமிழ் மொழிக்கான முதல் எழுத்துக்கள் 30 ஆகும். 30 எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்து 18, 30 எழுத்துக்கள்.